வணக்கம். கோடிங்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலான்னு ஆரம்பிச்சு, அதுவே உங்க நாள் முழுக்க எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? ஒரு சின்ன திருத்தம் நெனச்சது, எப்படி ஒரு பெரிய தலைவலியா மாறுதுங்கிற அந்த குழப்பத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? கிளையண்ட்டிட்ட இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். நாமளும் அட இதானே ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லி வேலைய ஆரம்பிப்போம். ஆனா பல மணி நேரம் கழிச்சும் அதே வேலைய தான் செஞ்சுட்டு இருப்போம். ஏன் இப்படி நடக்குது? இந்த ஒரு வரி தான் நாம இன்னைக்கு பேச போற முழு பிரச்சனையோட மையப்புள்ளியே. இதுக்கு பேரு தான் கோட் ரிஜிடிட்டி. அதாவது நம்ம கோட் ரொம்ப இறுக்கமா இருக்கு. தண்ணில ஒரு கல்ல போட்டா எப்படி அலை அலையா பரவுதோ அதே மாதிரி ஒரு சின்ன மாற்றம் உங்க கோட் பேஸ் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா இத பார்த்து நாம பயப்பட தேவையில்ல. இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பேரு கோட் ஸ்மெல்ஸ். அதாவது நம்ம கோட்ல இருந்து வர சில எச்சரிக்கை சிக்னல்கள். இந்த அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம கத்துக்கிட்டாலே போதும், பெரிய பிரச்சனைகள் வரதை ஈஸியா தடுத்துடலாம். சரி, வாங்க நம்ம ஸ்மெல் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது பேரு டைவர்ஜென்ட் சேஞ்ச். கோட் ரொம்ப இறுக்கமா மாறுறதுக்கு இது ஒரு முக்கியமான, ரொம்ப பொதுவான காரணம். இது ஏன் வருது, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதோட விளக்கத்த பாருங்களேன். நீங்க ஒரே ஒரு கிளாஸ்ல தான் கை வைக்கிறீங்க, ஆனா அது சம்பந்தமே இல்லாத பல மெத்தடுகளை பாதிக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஒரு கிளாஸ் தன்னோட வேலை இல்லாம பல வேலைகளுக்கான பொறுப்பையும் சேர்த்து சுமந்துட்டு இருக்கு. இந்த உதாரணம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கும். உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் கிளாஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க ஒரு புது டைப் ப்ராடக்ட்டை ஆட் பண்றீங்க. அதனால ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிற, டிஸ்ப்ளே பண்ற, அப்புறம் ஆர்டர் பண்ற, இப்படி 3 அலகு வேலை செய்யற மெத்தட்ஸும் நீங்க மாத்த வேண்டியிருக்கு. இதுக்கு பேரு தான் டைவர்ஜென்ட் சேஞ்ச். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். ஒரே ஒரு கிளாஸ் பல வேலைகளை இழுத்து போட்டு செய்ய பாக்குது. அதோட உண்மையான பொறுப்பை மட்டும் செய்யாம சம்பந்தமே இல்லாத பல வேலைகளையும் செய்யுது. இதுதான் பின்னாடி பெரிய சிக்கலை உருவாக்குது. அடுத்து நாம 2வது ஸ்மெல்லுக்கு போகலாம். ஷார்ட்கன் சர்ஜரி. நிறைய பேர் இத முதல்ல பார்த்த டைவர்ஜென்ட் சேஞ்சோட குழப்பிப்பாங்க. ஆனா உண்மையில இது அதுக்கு அப்படியே நேரெதிரானது. அந்த வித்தியாசம் என்ன, அது எப்படி நம்ம கோட பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோட டெஃபினிஷனை கொஞ்சம் கவனிங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரே ஒரு சின்ன மாற்றத்தோட தாக்கம் பல கிளாஸ்களுக்கு பரவுது. சொல்லப்போனா, ஒரு சின்ன சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க ப்ராஜெக்ட்ல இருக்கிற பல ஃபைல்ஸை ஓபன் பண்ணி எடிட் பண்ண வேண்டியிருக்கும். இது இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு உருவகம் சொல்றேன். ஒரு ஷாட்கன்ல இருந்து சுட்டா குண்டுகள் சிதறி போகும் இல்லையா? அதே மாதிரி நீங்க பண்ற ஒரு சின்ன சேஞ்சோட தாக்கம் உங்க கோட் பேஸ் முழுக்க சிதறிடுது. அப்புறம் நீங்க ஒவ்வொரு இடமா தேடி தேடி மாற்றங்களை செய்யணும். இது எவ்வளவு பெரிய தலைவலின்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். டைவர்ஜென்ட் சேஞ்ச்னா என்ன? ஒரே ஒரு கிளாஸ், ஆனா அதுக்குள்ள பலவிதமான மாற்றங்கள் நடக்குது. அதுவே ஷார்ட்கன் சர்ஜரின்னா விஷயம் அப்படியே உல்டா. ஒரே ஒரு மாற்றம், ஆனா அதுக்காக நீங்க பல கிளாஸ்கள்ல போய் கை வைக்க வேண்டியிருக்கும். இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நாம இப்ப கடைசி ஸ்மெல்லுக்கு வந்துட்டோம். இது நம்ம கோடோட அஸ்திவாரமான கிளாஸ் கட்டமைப்பிலேயே பிரச்சனையை உருவாக்குற ஒரு வகை. இதோட பேரு parallel inheritance hierarchies. வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இதோட விளக்கம் என்னன்னா, இது ஒரு மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் மாதிரி. ஆனா இந்த ஆஃபர் நமக்கு தேவையே இல்லாதது. அதாவது நீங்க ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது கூடவே சம்பந்தமே இல்லாத இன்னொரு கிளாஸையும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் உருவாகுது. இந்த உதாரணத்தை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். நீங்க வெஹிக்கிள் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு சப் கிளாஸ் உருவாக்குறீங்க. உடனே நீங்க வெஹிக்கிள் டிரைவர் அப்படிங்கிற இன்னொரு கிளாஸ்க்கும் ஒரு சப் கிளாஸ் உருவாக்க வேண்டியிருக்கு. இது ரெண்டும் தேவையில்லாத இரட்டையர்கள் மாதிரி ஒன்ன மாத்தினா இன்னொன்னே மாத்த வேண்டியிருக்கு. இதுல வர்ற பெரிய பிரச்சனையே இதுதான். 2 தனித்தனி கிளாஸ் அமைப்புகள் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு சுதந்திரமா செயல்பட முடியாம போயிடுது. இதனால உங்க கோட் ரொம்ப பலவீனமாகவும் எதிர்காலத்துல அதை விரிவுபடுத்துறது ரொம்ப கஷ்டமாகவும் ஆயிடும். நாம இப்போ கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் 3 முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். ஆனா பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறத விட உங்க கோட் உங்களுக்கு என்ன சொல்ல வருது, அது கொடுக்கிற சிக்னல்களை எப்படி காது கொடுத்து கேட்கறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நாம பார்த்த இந்த 3 முக்கியமான ஸ்மெல்ஸையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். டைவர்ஜென்ட் சேஞ்ச், ஷார்ட்கன் சர்ஜரி, அப்புறம் parallel inheritance. இந்த 3ஐயும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே உங்க கோடை இன்னும் சிறப்பா பராமரிக்க முடியும். ஒருவேளை நம்ம கோட் கொடுக்கிற இந்த எச்சரிக்கை சிக்னல்களை நம்ம கண்டுக்காம விட்டா என்ன ஆகும்? இங்க சொல்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப சிக்கலாகி அதை மெயின்டைன் பண்ற செலவும் அதிகமாயிடும். இதுதான் நிஜ உலகத்துல நடக்கிற விளைவு. இதுதான் நம்ம தவிர்க்கணும். இன்னைக்கு நாம கத்துக்கிட்டது ஏதோ தியரி கிடையாது. இது உங்க டெய்லி டெவலப்மெண்ட் வேலைக்கு நேரடியா உதவ போற ஒரு பிராக்டிக்கல் கருவி. உங்க கோட் எப்ப பலவீனமாகுதுன்னு முன்கூட்டியே கண்டுபிடிக்க இது உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்குது.
உங்க கோட் உங்ககிட்ட தொடர்ந்து ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கு. அது கொடுக்கிற சிக்னல்களை இனிமே நீங்க கவனிப்பீங்களா? அடுத்த தடவை ஒரு சின்ன திருத்தம் பெரிய தலைவலியா மாறும்போது அது இந்த 3 ஸ்மெல்ல எதுவா இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.